செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல ஒரு புதுசா ஒரு வைல்டு கார்டு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸா உள்ள அமைச்சிருக்கிறாங்க. உள்ள அவர் போனதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அதை தாண்டி இன்னைக்கு 2-3 டேட் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். என்ன வீடியோ கால்லயே வந்திருக்குமே, இன்னைக்கு என்ன டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வீட்டில் சாமி கும்பிட்டாங்களா, இந்த கூழ் ஊற்றுனாங்களா, அந்த பிஸியால் வீடியோ பண்ண முடியல. நேற்று நைட்டு சீக்கிரமாக தூங்கியாச்சு, அதனால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக கண்டினியூஸாக அதே டைமிங்கில் வந்துடும். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பண்ணெடுத்து அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டோட தான் ஒரு டாஸ்க் வருது. என்னென்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்லோவாக ஷேப் ஆகணும்னா பானை மாதிரி இருக்கணும். சில ரிலேஷன்ஷிப்பை ஸ்வீட்டாக பேக் ஆகும் கேக்கு மாதிரி. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பானை செய்ய போகிறீங்களா இல்லை கேக்கு செய்ய போகிறீங்களான்றதை நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லணும். அங்கே வந்து 9 பேர் இருக்காங்க, 4 கப்பிள், ஒரு சிங்கிள் வருவாங்க, ஒரு கேர்ள். அந்த மாதிரி சொல்லலாம். அதில் சிங்கிள்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் தனியாக சோலோ டேட் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் கூட பேராக போகிறான்னும் போது, வெக்கேக்கு யார் கூட, சிந்துரி கூட போக போகிறாரா இல்லை பிரியங்கா கூட பேக்க போகிறாரா அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா பிரியங்கா வெக்கேக்கு எழுதுறாங்க, வெக்கே சிந்துரிக்கு எழுதுறார், இப்படி போகுது இது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சும்போது ஃபஸ்ட்டே வந்து இவர் வர்றார், தினேஷ் வந்து, மோனிஷா நீ எங்கே போகலான்னு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பிரியங்கா கிட்ட. அப்படின்னும் போது நான் பானை செய்யறதுக்கு தான் போறேன்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே வைக்க நீ எங்கடா போற, நானும் பானை செய்யறதுக்கு தான் போறேன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, 3 பேர் பானைக்கு போகலாம், 2 பேர் பேக்கரிக்கு போகலாம். இதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் மோனிஷா வந்து பானை செய்ய போகணுன்றாங்க, ஆபித் வந்து பேக்கரி செய்ய போகணுன்றாங்க. ஸோ அதில் என்ன ஆச்சு, பானை ஒரு பக்கம் மோனிஷா கேட்டதால நம்ம பானைக்கு போயிடலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வீணா அண்ட் தினேஷ் பேக்கரி கேக்கு செய்யறதுக்கு, நேகா அண்டு தேஜஸ் வந்து பானை செய்யறதுக்கு. ஓகே, இப்படி வந்துருச்சு. அதில் யார் போக போகிறா இப்போ? ஏன்னா இவங்களுக்கு ஆப்ஷன், ஒரு பக்கம் பிரியங்கா பானை சொல்லியாச்சு, இப்போ அந்த பானைக்கு யாராவது விட்டு கொடுக்கணும். வைக்க நேராக போயிட்டு மோனிஷா கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எனக்கு இதை விட்டு கொடுத்துருங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னும் போது மோனிஷா கிட்ட கேட்கும்போது, சரி ஓகே நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி வெக்கே வந்து மோனிஷா கிட்ட பேசினோன்னா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆபிதான் ஓகே ஆகிட்டாரு. இவங்கெல்லாம் ஒரு விஷயம் நடந்த உடனே ஒரு பக்கம் அவன் போய் கெஞ்சி குத்தாடி வாங்கிட்டு இருக்காண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார்கிட்ட? பிரியங்கா கிட்ட. உடனே இவங்க என்ன பண்றாங்க, போய் கேட்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொன்ன உடனே தனியா போய் பேசுறாங்க நேகா அவன் சிந்துரியும். இல்லை எமோஷ்னலா அவனை மனிப்புலேட் பண்றாங்க, இவனை வச்சு ஒரு ட்ராமா பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்ற மாதிரி சிந்துரி அண்ட் நேகா இவங்க 2 பேர் தனியா செயல்படுறாங்கல்ல, அவங்க 2 பேர் இந்த டிஸ்கஷனை பத்தி, மோனிஷா பிரியங்கா பண்றதை பத்தி பேசுறாங்க. கரெக்ட் தான் அது. அடுத்து இது முடிஞ்ச உடனே போகிறாங்க வெக்கே அண்ட் பிரியங்கா போயிட்டு. அதில் வந்து வெக்கே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விழுந்துட்டாங்க பிரியங்கா. அதில் வந்து அவர் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கரைப்படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இது கட்டுவாங்கள்ல, அதை கட்டி விடுறது என்ன, முடியை கையிலேயே அப்படி தள்ளி விடுறது என்னன்ற மாதிரி பயங்கரமாக டேக் கேர் பண்ணிட்டாரு. இதில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க போல பிரியங்கா, ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ ஜீன் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டா, அந்த ட்ரெஸ்ஸை அவர் போட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கா. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இதில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் தான் ஆயிட்டேன் அப்படின்றத இவங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. அடுத்து ஆபித் அண்ட் மோனிஷா. ஸோ அதில் அவர் ஃபஸ்ட் டைம் பேக்கிங்னு சொல்லி போய் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பேக்கிங் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நீங்கள் ரொம்ப நல்ல கேரக்டரு, உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வருது, இதெல்லாம் வருதுன்ற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவங்களும் ஒரு பாயிண்டில் வந்து அந்த கேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. கேக்கே நல்லா சூப்பராக பண்ணாங்க. இப்போ வெக்கே அண்ட் பிரியங்கா வந்து ஆர்ட் ஷேப்பில் ஒரு பானை பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி வரும், அப்படியே பிரியங்கா வெக்கே அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சின்ன குழந்தைங்கள் நான்லாம் பண்ணியிருக்கேன், பட் அந்த மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு நமக்கு. அடுத்து நேகா அண்ட் தேஜஸ். இதில் குறிப்பாக வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ராமாவை பார்த்தோம். தேஜஸ் வந்து காரில் கூப்பிட்டு போகும்போது அங்கே அவுட் ஆஃப் ஜோனு போயிருக்காரு. இந்த டாஸ்க் கேமரா ஆன் பண்ணும்போது வேற ஜோன்லேருந்து உள்ளே வராரு போல. அதை வந்து நேகா சென்ஸ் பண்ணி கேமரா முன்னாடி இவங்க நடிச்சிருக்காங்க. மற்றபடி அது உண்மையாக இல்லைன்றதே அங்கே ஓப்பனாக சொல்லிட்டு அவங்க அந்த விருப்பமே இல்லாமல் அந்த ஒரு சீனை பானை பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அதுலேயும் அவங்க எழுதின கோட் இருக்கு, ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட்டு அப்படின்ற ஒரு கோட்டை எழுதிட்டு அவங்க போயாச்சு. வீணா தினேஷ் அதில் வந்து சுகரா இல்லை அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரான்ற மாதிரி மாற்றி மாற்றி வாயில் போட்டு விளையாடுறது.
அவங்களுக்குள்ள நல்லா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிட்டு வருது, அதை பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் வீணா அண்ட் தினேஷுக்குள்ள ஏற்படுற சம்பவம் இருக்கே, அது வேற மாதிரி இருக்கு, பார்ப்போம். இது முடியுதா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிந்துரி தனியாக போய் சர்ப்ரைஸ் டேட் உட்காரலான்னு பார்த்தா அங்கே பிராவோ வராரு. பிக் பாஸ் சீசன் 7 வைல்டு கார்டு என்ட்ரியான பிராவோ வராரு. சோலோ டேஸ்டில் கொஞ்சம் கஷ்டம் தான், செகண்ட் டைம்ன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போய் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, லவ்ன்றது டஃப் தான், லைஃபே டஃப் தான், அது லைஃபை விட லவ் வந்து டஃபர் தான், பட் பரவாயில்ல, நமக்குள்ள வந்து ஒரு கேட் அண்ட் டாக் இதுதான் இருக்குது, போக போக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, மாற்றி இது பண்ணிக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே பிரியங்கா அண்ட் வெக்கே வந்து அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. ஏன் வந்து எதனால் நீ என் கூட கனெக்ட் ஆனேன்னும் போது, இல்லை ஃபஸ்ட் டைமே நீ கேர்ள்ஸ் ரூமில் வந்து பேசும்போது நல்லா நீ வந்து பேசின, அப்போ வந்து எனக்கு இதுவாக இருந்தது, நீ சொன்னது வந்து சமையல்கார தானே நீ அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் நம்ம வைப்புன்னு எனக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி நீ வந்து எப்படி தெரியுமா சுற்றி வர, உன்னை நோக்கி ஒருத்தன் வருவான், அவனை 7 பக்கம் சுற்றி விட்டு கடைசியில் எடுத்துகிட்டு வந்து நீ தான் திருப்பி விட்டுற அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா மோனிஷா உள்ள வராங்க. வந்தவொடனே அவங்க சொல்கிற டைலாக்லாம் இருக்குது பாரு, அத்தான் அப்படின்றாங்க. எம்மா வயிறுன்ற செல்லன்ற அத்தான்றேன், கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. அதை எனக்கு நான் அதான் நம்புற மாதிரியே தெரியல. மோனிஷா எல்லாத்தையும் கொஞ்சம் வெறுப்பேத்திர பண்ணுறாங்களா, டப்புன்னு இப்படி பேசுறதுலாம் கொஞ்சம் என்னால் நிஜமாவே வா அப்படின்ற மாதிரி தெரில. ஆனால் ஆபித் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறார், நல்லா பயங்கரமாக பண்ணுறாருன்ற மாதிரி முடிஞ்ச உடனே அடுத்து ஆர்ஜே பிராவோ கூட்டு வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. இன்ட்ரோ பண்ணும்போது வெக்கேக்கு பிராவோ தெரிஞ்சிருக்கு, தினேஷுக்கு பிராவோ தெரிஞ்சிருக்கு, இது எல்லாம் ஆல்மோஸ்ட் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் நடக்குது. இன்னொரு பக்கம் நேகா அப்செட் ஆகிருக்கிறத அந்த கேர்ள்ஸுமே பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து தேஜஸ் கிட்ட கேட்கும்போது, அவள் பண்ணுறதே எனக்கு சரியில்லை, ஃபஸ்ட்டுன்னா எனக்கு ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஸ்டார்டிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எண்டிங் தான் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது, நான் அவகிட்ட பேசினேன், எல்லாத்தையும் இது பண்ணேன், 100 வாட்டிஸும் கேட்டுட்டேன், ஆனால் அவள் என்னன்னே சொல்ல மாட்டா. இதே மாதிரி தான் எனக்கு பல கேர்ள்ஸ் கிட்ட நான் பேசும்போது நல்லா இருக்கும், ஸ்டார்டிங் போக போக சரியில்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுகிறார். இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஸ்ருத்திகா வராங்க வீட்டுக்குள்ளே. ஸ்ருத்திகா வந்து என்ன பண்ணுறாங்க, ரோஸை வச்சு ஒவ்வொரு சில காரணங்கள் சொல்லணும். ஸோ ஆர்ஜே பிராவோ ஒவ்வொரு கேர்ள்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லணும். மோனிஷா ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறாரு, இல்லை ஆபித்துக்கு இப்போ தான் செலக்ட் ஆச்சு, அதுங்காட்டி ஆபித்தை முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிட்டு, எனக்கு தெரிஞ்சு மோனிஷா கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரோஜாவை கொடுக்குறாரு. நேகா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேட்டரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு போல், அந்த மெசேஜ் நேகா ரீப்ளே பண்ணல, இவர் நினச்சிருக்காரு. நேகா மெசேஜ் பண்ணியிருக்கான், இவர் ரீப்ளே பண்ணாமல் விட்டுருக்காரு. அதை அங்கே வந்து சாரி சொல்லிட்டு விண்டேஜ் பெயிண்டிங் மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டார். அடுத்து பிரியங்கா சாத்விகும், அந்த சூப்பர் ஸ்டார் படம் இருக்கும் இல்லையா, அதில் வர அந்த ஒரு கேரக்டர், அந்த மாதிரி சாத்விகம்ன்ற மாதிரி சொன்னோடனே ஒரு பக்கம் அங்கே வெக்கே வந்து அப்செட் ஆகிறது பார்க்க முடிஞ்சு. பிரியங்கா வந்து ராஜேபாவோட கூட உட்காந்துட்டு வெக்கே வெறுப்பேற்றுற மூமெண்ட்லாம் கூட இருக்குது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அடுத்து வீணா வந்து ஐஸ்கிரீமோட லாஸ்ட் பைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்வீட் அண்ட் அப்ரிச்சபிளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாப்போண்டி எங்கே போகுதுன்னு. ஏன்னா இவர் போடுற ஒவ்வொரு டைலாக்குமே எங்கேயோ போய் முடிய போகுது. சுந்தரிக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டேட் போடும்போது ஆக்வர்ட் சைலன்ஸ் ஆச்சு, ஆக்வர்ட் அவர் ஆயிடுச்சு, கேட் அண்ட் டாக் மாதிரி தான் நாங்கள் இருந்தோம், பட் சம்திங் வந்து எப்படி த்ரிஷாக்கும் ஜெயம் ரவிக்கும் நடந்ததோ அந்த மாதிரி சம்திங்லாம் நடந்துட்டு நமக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர் டேட் நான் கூப்பிட்றேன்ற மாதிரி மொத்த ரோஸை வச்சு கூப்பிடுவேன்ற மாதிரி சிங்கிளாக இருக்கிற சிந்தூரியை ட்ரை பண்ணுறாப்புல. இது முடிஞ்சிருது. அடுத்து சாக்லேட் வச்சுருக்காங்க, சாக்லேட்டை வச்சு கேர்ள்ஸுங்களை பேச வைக்கிறாங்க. ட்ரீம் மேன்னா இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் போது சிந்துரி வந்து பர்சனாலிட்டியாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், லாயல்ட்டாக இருக்கணும், ஜெனரஸாக இருக்கணும், ஆனஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்டாக எவ்வளோ அப்படின்ற மாதிரி பெரிய லிஸ்ட்டு போகுது சிந்துரி. இது வீணா வந்து லாயல், ஸ்மைலு, சீரியஸ், ஓகே சீரியஸாக ஃபன்னாக ஹேண்டில் பண்ணணும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடாதுன்றது வீணாது. மோனிஷா வந்து ஜட்ஜு, காமன் சென்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுவும் வெக்கேவை பார்த்து சொன்னாங்க. நேகா வந்து ஆனஸ்ட், கம்யூனிகேஷன், கேரிங், இது 3 தான் பேசிக் இம்பார்ட்மெண்ட், அதை கேரிங்கும் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டாங்க. பிரியங்கா வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், என்ன ஹேண்டில் பண்ணணும் அதுதானே பெரிய விஷயம், எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பிரியங்காவை ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதை பேசி இங்கே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எதுக்கு சிங்கிளாக இருக்காங்கன்ற மாதிரி நேகா கிட்ட போய் பிராவோ கேட்குறாரு. இல்லை அவங்களுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்குது, அந்த லேயர்ஸை எவன்லாம் உடைச்சிட்டு வரானோ அந்த பர்சனை வந்து அவங்க இது பண்ணுவாங்க, அவங்கள நம்ப வைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் இப்போதைக்கு ஆர்ஜே பிராவோ தெளிவாக சொல்லிடுறாரு, நான் வந்து நேகாவை தான் இவங்கள தான் ட்ரை பண்ண போகிறேன், சிந்துரி தான் ட்ரை பண்ணேன், அவங்க தான் சிங்கிளாக இருக்காங்க, அவங்கள தான் ட்ரை பண்ண போகிறேன், அதை தாண்டி இந்த ஷோவில் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் கப்பலை பிரேக் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காரு, சிங்கிளை கரெக்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு.
இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே, தெரியல.